அக்டோபர் 24, 2025 என்ற வேத வசனம் சங்கீதம் 18:28. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 18:28. The Lord my God lightens my darkness. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாள் முழுவதுமாய் கூட அப்பா நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி அப்பா எங்களுடைய எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்ற போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, பாவ இருளிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்றீரே. ஆவியானவரே, சத்ருவின் இருளிலிருந்து நீர் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைக்கு இறங்கும் என் தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைக்கு கூட இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. ஆவியானவரே, அன்று எங்களுடைய பிதாக்களுக்கு இறங்கினது போல இன்றைக்கு எங்களுக்கு இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, கர்த்தாவே, இன்றைய நாட்களில் அநேக ஜனங்கள் இருள் சூழ்ந்த ஆவியானவரே வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு கூட அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சத்தை நீர் கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இந்த உலகம் அப்பா சிருஷ்டித்தது முதல் ஆவியானவர் முதலாவது நீர் சிருஷ்டித்தது வெளிச்சம். கர்த்தாவே, வெளிச்சத்தை நீர் சிருஷ்டித்த தேவன் அப்பா. கர்த்தாவே, இருளாய் கிடந்த இந்த உலகத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இன்றைக்கு கூட எங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு கூட எல்லா இருளையும் நீக்கி வெளிச்சமாய் இருக்க போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இருள் சூழ்ந்த எங்களுடைய சரீரங்களுக்குள்ள உம்முடைய வெளிச்சம் வரப்போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, நன்றி அப்பா. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களிலும் ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை காணப்படலாம். இன்றைக்கு கூட அதெல்லாம் மாற்றுவீராக. பாவத்தில் விழுந்திருக்கலாம். ஆவியானவர் சத்துருவின் பிடியிற இருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுவீராக. கர்த்தாவே, அநேக குடும்பங்களில் அப்போ குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம், போதை பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம், இன்னும் அநேக பாவ காரியங்களில் அப்போ அவர்கள் விழுந்திருக்கலாம். இன்றைக்கு அப்போ அந்த குடும்பத்தில் அந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கையை இன்றைக்கு விடுவித்த ஒரு பெரிய வெளிச்சத்தை நீர் கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க, சகோதரனை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தர வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, நன்றி 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 தகப்பனே. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, அவர்களுக்கே தெரியாம சத்ருவின் பிடியில மாட்டிக்கொண்டு ஏதோ ஒரு பாவ காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த எல்லா பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியல, நானே இந்த பாவத்தை விட்டுடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் வெளியில் வர முடியலன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆவியானவரே, இன்றைக்கு அப்பா விடுதலைக்காக காத்துக்கொண்டு அந்த இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வெளிச்சத்தை காணணும்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு கூட துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு பெரிய வெளிச்சத்தை நீ தருவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இன்னும் கூட அநேகர் ஆவியான ஏதோ ஒரு அடிமைத்தனம், குடிப்பழக்கமா இருக்கலாம், போதை பழக்கமா இருக்கலாம், இன்னும் அநேக அடிமைத்தனத்துங்களுக்கு அப்பா அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம், சத்ருவின் பிடியில் இருக்கலாம். இன்றைக்கும் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவர், இன்றைக்கு விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
அநேக வாலிப பிள்ளைகள் ஏதோ ஒரு பாவ காரியங்களில் அப்பா ஆவியான இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கூட அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை வரட்டும். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நிம்மதி பெறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. கர்த்தாவே, அநேக காரியங்களை படிப்பு விஷயமா இருக்கிற வேலை காரியங்களாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை போல இருக்கலாம். இன்றைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை நீ தருவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு வெளிச்சத்தை சிறு வயதில் முதல் கொண்டே வெளிச்சத்தில் வளரும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. பெரியோர்களை ஆசீர்வதிங்க பாவியானவரே. கர்த்தாவே, வியாதியின் நிமித்தமாய் அவர்கள் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு கூட அந்த எல்லா வியாதியும் நீக்கி அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒப்புக்கொடுங்க சகோதரியை, ஒப்புக்கொடுங்க சகோதரனை, அன்பு வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுங்க. பெரியோர்களை ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு மேலையும் ஒரு பெரிய வெளிச்சம் ஒதுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நீர் பெரிய வெளிச்சத்தை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.